அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டி சஞ்சீவ்குமார். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன கதை சொல்ல போறேன்னா, பெருந்தலைவர் காமராசர் பற்றி பார்ப்போம். இந்த கதையில தன்னலம் கருதாமல் பிறர் நலம் கருதி நாட்டிற்காக பல நன்மைகள் செய்தவர். ஏழை எளிய மக்களின் வாழ்வு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அதிகமாக பாடுபட்டவர் காமராசர். தென்னாட்டு காந்தி என்று அழைக்கப்படும் காமராசர் பற்றி கதையில் காண்போம். முதல் காமராசரின் பிறப்பை பற்றி காண்போம். காமராசர் 1903 ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் உள்ள விருதுப்பட்டியில் குமாரசாமி நாடார் மற்றும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாய் பிறந்தார். இவரது இயற்பெயர் காமாட்சி. இதற்கப்புறமாக காமராசரின் படிப்பு. காமராசர் தனது தொடக்கப்பள்ளி படிப்பை தனது சொந்த ஊரான விருதுநகரில் சத்ரிய வித்யாசாலா என்கின்ற பள்ளியில் பயின்றார். காமராசர் படிக்கும் போது இவருக்கு விட்டுக் கொடுக்கும் பண்பு, அமைதியாக இருப்பது போன்ற நல்ல குணங்கள் இருந்தன. அரசியல் வாழ்க்கை. காமராசர் முதலமைச்சராக பதவியேற்றவுடன் அனைத்து ஏழை மாணவர்களுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்று நினைத்தார். இதனால் மூடியிருந்த 6000 தொடக்கப் பள்ளிகளையும் 17,000 உயர்நிலை பள்ளிகளையும் திறந்தார். மதிய உணவு திட்டம், இலவச கல்வி, பள்ளி சீருடை போன்றவற்றை அறிமுகப்படுத்தினார். இதனால் தான் இவரை எல்லோரும் கல்வி கண் திறந்த வள்ளல் என்று அன்பாக அழைப்பர். தியாகச்சம்மல் கர்ம வீரர் காமராசர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி உலகை விட்டு மறைந்தார். அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காந்தியடிகள் பிறந்த நாள் என்றும் அழைக்கப்படும். நன்றி, வணக்கம்.